ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் காரில் போகிறவர் அவரோட டாகையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போகிறாரு. பக்கத்து சீட்டில் பத்திரமா தான் இருந்தது. திடீர்னு ஜன்னலோட எதையோ எட்டி பார்த்ததுனால எட்டி தாவி அப்படியே இறங்கி போயிடுச்சு. உடனே கார் நிறுத்தி அதை தேடி போய் வேகமாக அதை தூக்கிட்டு வந்து மறுபடியும் காருக்குள்ளே விட்டுருக்காரு. காரில் கூட்டிகிட்டு போகிறது விஷயம் இல்லை, கண்டிப்பாக இந்த கண்ணாடியை மூடி வைக்கணும் போல. ஜன்னல் மூடி இருந்தால் தான் வெளியே போகாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே ஒரு லேடி காரில் இருக்கிறாங்க. எதிரில் வேகமாக வந்துட்டு இருக்கு ஒரு டயர். எவ்வளோ வேகத்தில் கரெக்டாக காரை பார்த்து வந்திருக்கு பாருங்க. கவனிச்சதுனால ஆள் உடனே உள்ள பதுங்கிக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் திடீர்னு வேகமா துரத்த ஆரம்பிச்ச ஒரு யானையை தான் பாக்குறோம். ஜீப்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு தான் போனாங்க. ஜீப் வேகமா போனாலும் யானையும் பின்னாடியே வந்திருக்கு. இந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லையே அப்படின்னு நினைச்சு கடைசியில் எப்படியோ ஒரு வழியா அந்த யானை அமைதியாகி நின்று இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பாக்குறது, கால்பந்து விளையாட்டு ஒரு பக்கம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த திடாகு பாருங்க, எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் குதிக்கிறாங்க அப்படின்னு அதை பார்த்து இதுக்கு குஷி தாங்க முடியல. இதை வேடிக்கை பார்த்ததுக்கே ஆளோட ரியாக்ஷன் பாருங்க, தரையில உருண்டு உருண்டு புரண்டுட்டு இருக்கு. விட்ட இதுவும் கூட போய் விளையாடிடும் போல. விலங்குகள் எப்போதும் மனிதர்களோட விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு பயந்து எல்லாரும் மரத்துல அப்படியே தொடர் சங்கிலியே ஏறி இருக்கிறது தான். ரயில் பட்டி மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த காண்டாமிருகமும் அந்த இடத்தை விட்டு நகர்ற மாதிரி இல்ல. முதல்ல யாரு கீழே விழுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த மரத்தடியிலே காத்து இருக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல கழுத்தளவு தண்ணி இருக்கு போல. இதுல கார் ஓட்டிட்டு போற ஒருத்தரை தான் பாக்குறோம். காரை எப்படியாவது கொண்டு கரைக்கு சேர்த்துடணும்னு பாக்குறாரு போல. ஆனா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தண்ணி மட்டும் தான் இருக்குது. இருந்தாலும் அவரோட நம்பிக்கை என்னன்னு சொல்றது, காரை ஒரு வழியா ஒரு பக்கமா நிறுத்திட்டா கொஞ்சம் நிம்மதியா இருப்பார் போல. இவர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கார் அந்த இடத்த விட்டு அசைஞ்ச மாதிரி இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, யானை பக்கத்துல போய் தூக்க சொன்னதும் அது அலைக்க தூக்கி இருக்க பாருங்க. அதுக்கு இதெல்லாம் ரொம்ப தூசி மாதிரி போல. ஏதோ அப்பளக்கட்டை தூக்குற மாதிரி தூக்கி அப்படியே புதர்ல ஒரு ஓரமா போட்டுட்டு போகுது. ரொம்ப சேட்டு பிடிச்ச யானையா இருக்கும் போல. இங்க இந்த வீடியோல இந்த போட்டை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிற நிறைய ஷார்க்கை தான் பாக்குறோம். ஒரே நேரத்துல எல்லா சுறாக்களும் கிளம்பி வந்துடுச்சு போல. எப்படி வேகமா வந்துட்டு இருக்கு பாருங்க. அதுவும் கூட்ட கூட்டமா வருது. போட்டுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. ஏதோ கொஞ்சம் சின்ன சுறாவா இருந்ததுனால எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல மரத்தை தான் கட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு மரத்துல இருந்து குபு குபுன்னு தண்ணியா வெளியே வந்திருக்கு பாருங்க. இது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாத சம்பவம் தான். ஏதோ பைப்பு திறந்து விட்ட மாதிரி மரத்துக்குள்ள இவ்வளவு தண்ணி மறைஞ்சிருந்திருக்கு. மரத்தை வெட்டினவரும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு தான். கொஞ்சம் விசித்திரமான சம்பவம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல யானை கூட்டத்தை பார்த்ததும் மரத்து மேல ஏறி இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம். ஒரு யானை பக்கத்துல நெருங்கி வந்திருக்கு பாருங்க. மரத்துல ஏறி இருந்தாலும் அதுல இருந்து அவர் வீடியோ எடுக்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. இப்படி ஒரு நேரத்தை விட்டுறக்கூடாதுன்னு இதை பார்த்துட்டு இருந்த யானை இன்னும் வேகமா பக்கத்துல வந்திருக்கு. மரத்துல இவருக்கு பின்னாடி இருந்தவர் ஒரு கிளைய உடைச்சு அந்த யானை மேலே போட்டிருக்கிறாரு. அவ்வளவுதான். அங்க இருந்த யானை எவ்வளவு வேகத்துல வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் யானை கிட்ட மட்டும் வைக்கவே கூடாது. ஏதோ மரத்துல இருக்கிறோம் அப்படின்னு தைரியத்துல இருந்தா அது மரத்தையே பிடுங்கி கீழே போட்டுரும். யானையோட பலம் தெரியாம அதுகிட்டே கிளைய முடிச்சு மேல போட்டிருக்கிறாங்க பாருங்க. ஏதோ கொஞ்சம் நல்ல யானையா இருந்ததுனால இதோட விட்டுட்டு போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல மரத்தையே யாரோ தூக்கிட்டு போறாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு மரம் அசைஞ்சு போறதை தான் பாக்குறோம். இது எப்படி முழு மரத்தை யாராவது தூக்கிட்டு போக முடியுமா? ஆனாலும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போற மாதிரி தான் இருக்கு இந்த காட்சி. இங்க இந்த வீடியோல இந்த பெரிய மீனுக்கு கொடுக்கறதுக்காகவே இவ்வளவு மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்களாம். இந்த குட்டி வலையில பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் கரெக்டா அந்த மீனோட வாயில விடுறாங்க பாருங்க. அதுவும் நமக்கு தான் கொடுக்குறாங்கன்னு உடனே வாங்கிக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஒரே ஒரு குரங்கு ரோட்டோரத்துல நின்று இருக்கு. குரங்கு கிட்ட என்னன்னு கேட்கலான்னு பக்கத்துல நெருங்கினவருக்கு அது அப்படியே அவர் மேலே பாயறதுக்கு தயாராயிடுச்சு. சேட்டு பிடிச்ச குரங்கு தானேன்னு பக்கத்துல போனா சில நேரங்கள்ல அது வெள்ளத்தனமாவும் மாறிடுது. இதுக்கு மேல நிக்க கூடாதுன்னு இவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த இடத்துல அப்படியே நடுக்க வர ஆரம்பிச்சிருக்கு. இருக்கிற இடமே குலுங்க ஆரம்பிச்சதும் எல்லாரும் வேகமா ஓடி போறாங்க. பக்கத்துல இருக்கிற மரத்தெல்லாம் பிடிச்சு நிக்கிறாங்க. எல்லா பொருட்களுமே அப்படியே கிடுகிடுன்னு ஆடவே ஆரம்பிச்சிருக்கு. மரமும் சேர்ந்தே தான் ஆடுது. எங்க போய் ஓடுறதுன்னு தெரியல. எல்லாரும் ரோட்டோரத்துல தான் நிக்கிறாங்க. இருந்தாலும் ஆட்களை இழுத்துட்டு போறதுக்கே தயாராகுது. இந்த மாதிரி நேரங்களில் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட ரோட்டுக்கு வர்றது தான் நல்லது. அதனாலதான் எல்லாரும் வேகமா ரோட்டை பார்த்து ஓடி இருக்கிறாங்க. இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பான ரோடு தான். இந்த இடத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க. வேகமா வந்த ட்ரக் வந்த வேகத்துல இந்த கடையில மோதி ட்ரக்ல இருக்கிற மொத்தமும் கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரிலாம் அப்பள மாதிரி நொறுங்குமா அப்படின்னு ட்ரக்கே மொத்தமா காலி ஆயிடுச்சு பாருங்க. 4 பக்கமும் ஒரே நேரத்துல கலண்டதுனால நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த தடுப்பு பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அது வரைக்கும் அதுல தான் நின்று காலில் எதையோ பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்த விட்டு வேகமா நகர்ந்து போனது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு காரு கரெக்டா இந்த பக்கம் பார்த்து வந்திருக்கு. இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். ஒரு ஆட்டோ வந்துட்டு இருக்கு. இங்க ஓரத்துல நின்றுட்டு இருந்த ஒரு தென்னை மரம் பாருங்க, அந்த நேரம் பார்த்து மொத்தமா சரிஞ்சு விழுந்திருக்கு. கரெக்டா ஆட்டோ வந்து நிக்கவும் சரிஞ்சு விழவும் கரெக்டா இருந்திருக்கு. ஆட்டோவோட நிலைமை நினைச்சு பார்க்க முடியாது.
முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. கரெக்டா டிரைவர் சீட்ல இருந்த அவருக்கு ஏதோ ஆகல. ஆள் உடனே வெளியே வந்துட்டாரு. நடுவில் விழுந்ததுனால இதோட போச்சு. ஆனால் ஆட்டோவை பாருங்க அப்படியே அப்பளம் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கார் நிற்குது. அந்த காருக்குள்ள ஒரு லேடியும் இருக்கிறாங்க. திடீர்னு என்னமோ விழுந்த மாதிரி தெரிஞ்சது. மரமும் விழுந்தது, காரும் அப்படியே தவிடு பொடி ஆயிடுச்சு. ஆனால் உள்ள இருந்த அந்த லேடிக்கு எதுவும் ஆகலை. எப்படியோ விட்டா போதுன்னு மெதுவாக கதவு திறந்து வெளியே வந்து சேர்ந்துட்டாங்க. இது வரைக்கும் நல்லா இருந்த இடம் தான் திடுது பண்ணி எப்படி நடந்ததுன்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த வீடு அப்படியே நடுக்கத்தினால குலுங்கவே ஆரம்பிச்சிருக்கு. உள்ள இருந்தவங்க வேகமாக வெளியே ஓடி போயிட்டாங்க. பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்காம அங்கேயும் இங்கேயும் நகரவே ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. எந்த பொருள் எங்க இருக்குது அப்படின்னு வீடே தலைகீழ மாறி போயிடுச்சு. இத்தனைக்கு கொஞ்ச நேரம் நடுக்கம் தான், எப்படியோ ஒரு வழியா அமைதியாகி நிக்குது. இங்க இந்த வீடியோல சூறாவளி காற்று வேகமா அடிக்கிறது தான் பாக்குறோம். இங்க ஒரு டென்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா காத்தோட வேகத்துக்கு இப்படி தூக்கிட்டு போகணும்னு யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மொத்தமாவே தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்க. உள்ள இருந்த ஆட்கள் எல்லாம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வேகமா வெளியே ஓடி வர்றாங்க. சூறாவளி காற்றுன்னு சொல்லாம சொல்லிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல 2-3 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது காத்து வேகமா அடிச்சுது. இங்க கரையில வந்துட்டு இருக்கும்போது இங்கிருந்து ஒரு தகரம் பறந்து வந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை ஆட்கள் மேல விழல. காத்தடிக்கிற நேரத்தில் இந்த தகரத்தை மட்டும் நம்பவே முடியாது. எங்கிருந்து பறந்து வரும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல. இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான காட்சி தான் பார்க்குறோம். பெரிய மீன்கள் எல்லாம் சின்ன மீன்களை தான் சாப்பிடும். ஆனால் அந்த சின்ன மீன்கள் பெரிய மீன்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி கூட்டம் கூட்டமாக போகுது பாருங்க. அதுகிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாதுன்னு அப்படியே கும்பலாக போகிறது தான் பார்க்குறோம். என்னதான் கூட்டமாக இருந்தாலும் திமிங்கலமோ சுறாவோ வந்தால் இந்த கூட்டத்தை மொத்தமாகவே சுருட்டிடுமா. இதனால தான் சின்ன மீன்கள் எப்போதும் தனியாக போகிறது இல்லை போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எப்படி வருது பாருங்க இந்த அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இங்க பைக்ல 3 பேர் இருக்கிறாங்க. அது என்னவோ ஒரு டயர்ல வர மாதிரி வந்த வேகத்துல இந்த இடத்துல சரிஞ்சே விழுந்துடுச்சு. இங்க பைக்ல இருந்தவர் பைக்கை போட்டுட்டு ஆள் தாவி ஓடி போயிட்டாரு. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடு ட்ரக் திரும்பி போகும்போது ரோட்டோரத்துல இந்த வண்டியை ஓட்டி கொண்டு போயிட்டு இருந்தா அவரையும் சேர்த்தே இழுத்து கொண்டு போயிருக்கு பாருங்க. அதுக்குள்ளே மாட்டினாலும் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா போயிடுச்சு. இது ஏதோ சின்ன பசங்க ஓட்டுற மாதிரி ஒரு வண்டியில அப்படியே ரோட்டோரத்துல வந்துட்டு இருந்திருக்காரு. ஏதோ நல்ல வழியா அவருக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ஏதோ மணல் அள்ளுறதுக்கான வேலையில தான் இந்த ஜேசிபி இறங்கியிருக்கு. ஆனா திடீர்னு மணல் எல்லாம் சரிய ஆரம்பிச்சது. இந்த மணல் சரிவு வந்ததுன்னா எப்போ எந்த இடத்துல வரும்னு சொல்லவே முடியாது. எவ்வளவு நேரம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்த மணல் எல்லாம் அப்படி சரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேல நிக்க கூடாதுன்னு ஜேசிபி எடுத்துட்டு மெதுவா கிளம்புற நேரம் தான் தெரியுது. மொத்தமாவே இந்த மணல் ரொம்ப தளர்ந்து தான் இருக்கு. எப்ப வேணாலும் மொத்தமா இடிஞ்சு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே விரிசல் விடுது பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ட்ரக்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒத்த ஆளை இழுத்து வெளியே கொண்டு வரதுக்கு பார்த்தாரு. ஆனா பின்னாடி கொஞ்சம் கவனிக்காம வந்ததுனால கால் எடுத்து வைக்கவும் அப்படியே வழிக்கு விழுந்துட்டாரு. இந்த பொருட்கள் மேல விழுறதுக்கும் தயாரா இருந்தது. ஆனா சுத்தி இருந்தவங்க எல்லாம் வேகமா ஓடி வந்து அதை பிடிச்சுக்கிட்டாங்க. வீடியோல நம்ம பாக்குறது, இவரோட உருவத்துக்கும் வெயிட்டுக்கும் அதிகமான பொருளை கையில கொடுத்திருக்கிறாரு பாருங்க. ஈரத்தோட அந்த சிமெண்ட் ரொம்ப கனமா இருந்திருக்கு. தூக்குன அடுத்த செகண்டே ஆள் கீழே விழுந்துட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க சொன்னா எப்படி மொத்தமா கையில கொடுத்து ஆளை கீழே தள்ளி போட்டிருக்கிறாரு பாருங்களேன். நம்ம கூடவே வேலை பார்க்குற ஆட்கள் கிட்ட தான் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. எங்க இந்த வீடியோல சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷனான நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் எவ்வளோ டென்ஷன் கூடவே இருந்தாலும் அது எல்லாத்தையும் சந்தோஷமா கடந்து போற ஆட்களும் நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. என்னைக்கு தான் டென்ஷன் இல்லை, அதனால கொஞ்சமாவது சிரிச்சு சந்தோஷமா இருக்கலாம்.